ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வேலூர் தாலுக்கா கன்னியம்மாடின்ற வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சென்ட் ஏரியாவில் ஒரு 17க்கு 30 ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் நம்ம இன்டர்லாக்ல லே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபுல்லாகவே நம்ம இன்டர்லாக்ல தான் பேஸ்மெண்ட் லே பண்ணோம். அதுக்கப்புறம் லிண்டில் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கஸ்டமரும் நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லிண்டிலுக்கு மேலே ரூஃப் லெவலு நம்ம லே பண்ணி கொடுக்க போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம் வாங்க. 17க்கு 30ல் ஒரு 510 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங் நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே வீடு. இது ஒரு 510 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 பிஹெச்கே வீடு. நல்ல ஒரு சூப்பராகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் பேரிங் டைப்பில் 9 இன்ச் பிரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி லோட் பேரிங் டைப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸு. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம் வீடு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடு கட்டணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வேலூர் பக்கத்தில் எதனா இருந்தீங்கன்னா இந்த சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கஸ்டமர் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவார். அது இல்லாமல் இந்த பில்டிங் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு என்ன ஏது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னா இந்த மாதிரி டைப்பில் கட்டலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் பேரிங் டைப் தான். லோட் பேரிங்ன்றதால கஸ்டமர் ஃபுல்லாகவே 9 இன்ச் யூஸ் பண்ணியிருக்காரு. வீடும் நல்லா வந்திருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் இந்த சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. யாருன்னா ஒரு சிலர் காலை நான் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க் பிஸியில் கால் அட்டன் பண்ணாமல் இருப்பேன். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். இது மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை காம்பவுண்ட் வால் பண்ணணுமா, இல்லை ஷெட் ஒர்க் பண்ணணுமா, எதாக இருந்தாலுமே நம்ம டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா க்யூரிங் டைம் இருக்குது. க்யூரிங் டைம் ஒரு 20 டேஸ் இருக்குது. அது இல்லாமல் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் டைம் இருக்குது. ஸோ வந்து இந்த டைம்லாம் வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து நம்ம வந்து பிரிக்ஸு நல்ல குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் நல்லா பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆள் வந்து கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்கள் ஒர்க்கை பக்காவாக முடிச்சு கொடுப்போம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பில்டிங்க்கு எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் டோட்டலாக எல்லாமே சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை எனக்கு பேஸ்மெண்ட் வீடியோ வேணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து லோட் பேரிங்கில் கட்டணும்னா இந்த பில்டிங்கோட 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 வீடியோ அது மாதிரி தான் வரும். வீடியோ போட டைம் இல்லை. ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் அந்த ஏரியாவில் நான் ஒரு வீடு பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனா பக்கத்து ஏரியாவில் பண்ணியிருப்போம். நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். நீங்கள் அந்த வீடை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கால் பண்ண உடனே சார் எனக்கு இந்த இந்த மாதிரி வீடு இந்த சைஸில் ஒரு 20க்கு 30ல் ஒரு வீடு கட்டி எனக்கு ஃபினிஷ் பண்ணி தரணும் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வந்து பில்டர்ஸ் இல்லைங்க. நம்ம மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறோம். இன்டர்லாக் பிரிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம். நம்ம வந்து பிரிக்ஸு சேல் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட மெயின் ஒர்க்கு. நம்ம லேயிங் ஏன் பண்ணி தரோன்னா சில பேருக்கு பிரிக்ஸ் வாங்குறவங்களுக்கு லே பண்ண தெரியாது. சரியா லே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்டர்லாக்கை பொறுத்தவரையிலும் லேயிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து லேயிங் ஒர்க்கும் நம்மளே எடுத்து பண்ணித்தரோம். அதனால் வந்து மெயினாக நம்ம வந்து பிரிக்ஸு சேல் பண்ணுறோம், லேயிங் ஒர்க் பண்ணுறோம். கேட்குறவங்களுக்கு பாயிண்டிங் ஒர்க்கும் பண்ணித்தரோம். இது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. ஃபுல் பில்டிங் நம்ம பண்ணுறதில்ல. அது மாதிரி நீங்கள் இன்டர்லாக்கை பொறுத்தவரையிலும் ரேட்டுக்கு விடாமல் லேபருக்கு கொடுத்து செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். பில்டிங்கோட ஓவரால் டோட்டல் காஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு 30% காஸ்ட் மிச்சமாகும். அது எப்படின்னா இந்த பூசு வேலை, கட்டு வேலை, அதோட ரா மெட்டீரியலு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு 30% சேவிங்ஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டுறீங்கன்னா அதை ஒரு 14 லட்ச ரூபாவில் நம்ம வந்து அந்த வீட்டை முடிச்சிடலாம். அதனால் வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து ரேட்டுக்கு விடாமல் நீங்கள் லேபருக்கு விட்டு பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் வீட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இன்டர்லாக்கில் வாங்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன், வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் சூப்பராக பண்ணி தரலாம். வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.